ஹலோ சரவணன். ஐவி. 5 டெஸ்ட் மேட்சும் முடிஞ்சுச்சு, சீரீஸும் முடிஞ்சுச்சு. மோஸ்ட் ஹைப்டு சீரீஸ் இதுதான். பட் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்ல. ஆக்சுவலா ஒயிட் வாஷ் ஆயிருக்கணும். 3-1 பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கணும். சீரீஸ் ஃபுல்லாவே 2 பேரை பேக்கேஜ் மாதிரி தூக்கிட்டே போனா எங்க போய் நம்ம ஜெயிக்கிறது? கடைசி வரைக்கும் ஆமா, ஆடவே இல்லை 2 பேருமே. கடைசி டெஸ்ட்ல கடைசி 10 வரைக்கும் பேர் வச்சு போனாங்க, அவங்களும் ஆடல. கோலியாவது முதல் டெஸ்ட்ல 100 அனுப்பிச்சு சரி பேக் டு ஃபார்ம், கிங் இஸ் பேக் ம். அப்படின்னு பார்த்தா அது சும்மா நான் சும்மா லுலுலாய்க்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாப்புல. மறுபடியும் மேகி மேன் ஆயிட்டாரு. ஹிட் மேன். நான்லாம் போலயே, நான் சும்மா ஒரு மேட்ச் எனக்கு ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஸ்டுட் டவுன் பண்ணிட்டேன். மத்தபடிலாம் நான் போல, நான்லாம் இருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல இவனு இவனு அப்படின்ற. இவனுக்கு கடைசி வரைக்கும் 2 பேரும் அவனுக்கெல்லாம் போக மாட்டானுங்க போலயே. நம்மளோட மிடில் ஆர்டர் இந்த சீரீஸ் ஆவரேஜ் வந்து 23.5. பவுலர்ஸ் இருக்காங்கல்ல 7 to 10, அவங்களோட ஆவரேஜ் 23.5. ஸோ ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. கன்ஃபார்மா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகணுன்றதுக்காகவே எப்பவும் இல்லாத ஒரு பிச், அதாவது சிட்னி ஹிஸ்டரியிலேயே ஒரு கிரீனஸ்ட் பிச் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதாவது ஆமா, சச்சின் 240 அடிச்ச பிச் ஹைலைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி பிரவுன் கலர்ல அப்படி மொழன்னு இருக்கு. கவாஸ்கர் ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னாரு, மாடெல்லாம் விட்டா மேயும், அந்த அளவுக்கு புல்லு வச்சிருக்காங்க டே ஒன்ல. 2வது நாள் ஆமா. 15 விக்கெட் விட்டுருக்கு. இதே இந்தியால பண்ணா இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா வந்து கத்துவாங்க, என்ன பிச்சு வச்சிருக்கிற, இதுல ஐசிசி வேற அவங்களுக்கு சப்போர்ட், பிலோ பாருன்றுவாங்க. இங்க ஆனா ஒண்ணுமே பேச மாட்டாங்க. அது மாதிரிதான் இப்ப இருக்குது, ஒரு ஆமா, தலைப்பட்சம் தான் இருக்குது. 2.5 days மேட்ச் முடிஞ்சிருச்சு. 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 2.5 days. அப்ப ஆவரேஜா ஆமா, உனக்கு என்ன 15 விக்கெட் போயிட்டே இருக்குல்ல ஒரு நாளைக்கு. பும்ரா இல்ல, பும்ரா ஒரு 1.5 இன்னிங்ஸ் பந்தே போடல. போட்டிருந்தா இன்னொரு 4-5 விக்கெட் வச்சிருக்கோம். இது பும்ரா ஆடி இருந்தா இந்த மேட்ச் நம்ம இந்த இன்னிங்ஸ் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருந்திருப்போம் இந்த சிட்னி டெஸ்ட். ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். ஆமா, அவனுங்களே 4 விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டானுங்க. பும்ரா வந்திருந்தா ஆமா, ஏர்லியாவே இன்னும் 2 விக்கெட் விழுந்துருக்கும். அம்மியும் புவனேஸ்வர் குமார் தேர்ட் சீமரா இருந்திருந்தா கூட நம்ம வந்து ஆமா. அட்லீஸ்ட் இன்னும் 2 டெஸ்ட் ஜெயிச்சிருந்திருக்கலாம். லாஸ்ட் டெஸ்ட் 2017-18 ஆடி இருக்கான். அப்ப ம். 27-28 வயசு, இப்பதான் 34 ஆகுது. ஸ்காட் போலாண்ட் ம். வந்து 33 வயசுல தான் டெபுவே ஆகி அவன் வந்து டெஸ்ட் மேட்ச் லென்த்ல போட்டுக்கிட்டே இருக்கான், அவனை ஆடவே முடியல. அதே ஆமா. லைன் லென்த்ல புவனேஸ்வர் குமார் போட்டிருப்பான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல புவனேஸ்வர் குமார் விட்டுருந்தா பும்ரா பாலும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க, புவனேஸ்வர் குமார் பாலும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. 160 டார்கெட் கொண்டு வந்ததே நம்ம ரிஷப் பண்ட் நேற்று அடிச்சனாலதான். ஐயோ, பஞ்சு செம, செம மேட்ச். அது கவாஸ்கருக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டூபிட் ஸ்டூபிட்னு சொன்னதுக்கு இப்ப எல்லாரும் சோசியல் மீடியால போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. போன இன்னிங்ஸ்ல கவாஸ்கர் கிரிட்டிசைஸ் பண்ணனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கையில அடி வாங்கி, காலில் அடி வாங்கி, வயிறுல அடி வாங்கி 100 பால்ஸ் ஆல்மோஸ்ட் 98 பால்ஸ் 40 அடிச்சாரு. அதாவது ஊருக்காக ஒரு இன்னிங்ஸ். இந்த 2வது இன்னிங்ஸ் வந்து போலாண்ட் போடுறது பார்த்துட்டு எல்லாம் நம்மளால அவுட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனோட சைக்கோத்தனத்தை கொண்டு வந்து நான் இப்படி தாண்டா ஆடுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருந்து 3வது பால் ரிவர்ஸ் ட்ரை பண்ணது வந்து தனக்காக ஒரு இன்னிங்ஸ். முன்னாடி இருக்கிற ஆஸ்திரேலியாவுக்கட்டும், பண்ட் விளையாடுற இன்னிங்ஸ்லாம் அட்லீஸ்ட் அந்த டாப் 4ல யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 60-70 அடிச்சு ஒரு 160 200 அந்த ரேஞ்சில வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயா பேட்டை விடுற மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்ம டாப் ஆர்டர் அப்படி இருக்குது, மிடில் அடுத்து பிடிக்குது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. இப்ப அடுத்து 6 மாசம் கழிச்சு இங்கிலாந்து டூர்ல இப்ப ரோஹித் கோலி எடுக்கலைன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து யாராவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாய் சுதர்ஷனோ, படிக்கலோ, இல்ல சர்ஃப்ராஸ் கானோ யாரோ ஒருத்தர் போடலாம். ஆனா இப்ப இவங்க 2 பேர் இல்லாம டீம்ல இருக்கிற மீதி 4 பேரு கன்சிஸ்டன்டா ஆடல. எக்ஸப்ட் ஜெய்ஸ்வால். ராகுல் ம். வந்து அதான் இப்ப என்ன, ராகுல் வந்து நியூ பால வந்து நல்லா தேய்ச்சு ரொம்ப நேரம் நிக்கிறான் அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறதா, இல்ல வந்து ராகுல் இந்த சீரீஸ் இந்த ரீசன்ஸ்க்காக தான் ராகுல் டிரா பண்ணதே, அது கன்சிஸ்டன்டா ஆட ராகுல் மாட்டேங்கிறான் சீரீஸ். ராகுல் எப்படி தெரியுமா? நான் ராகுல எப்பவும் கூப்பிடுறது ஸ்கேமர் தான். ஏன்னா நம்பர் 1 ஸ்கேமர் ராகுல். ஏதாவது ஒரு மேட்ச் ரொம்ப ஐயோ, ராகுல் டீம் விட்டு தூக்கணும் அப்படின்ற மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அது அடுத்த மேட்ச் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் குறையும், அடுத்த மேட்ச் இன்னும் கன்சிஸ்டன்சி குறையும். 10வது மேட்ச்ல அவ்வளவுதான், இவெல்லாம் ஒரு பிளேயர் அப்படின்னு. 11வது மேட்ச் அவ்வளவுதான் தூக்கிடலாம். 11வது மேட்ச் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் 12வது மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் குறையும். இதுதான் கரியர் ஃபுல்லா நடந்திருக்குது. அவனையே அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ஸ்கேமர் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு சுபன் கில். ஆக்சுவலா இந்த ஆமா, ரோஹித் கோலி டார்கெட் பண்ணி தமிழ் நம்ம தமிழ் கம்பெனில எல்லாம் இந்திய கிரிக்கெட்டின் தங்கமகன் தங்கமகன் சொல்லியே ஒழிச்சிட்டாங்க. நேத்து பண்ட் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். வந்தோடனே 6 4 அடிச்சுட்டே இருந்தான். சோ அப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம்னா டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிட்டு இருக்கோம். இப்ப இந்த இன்னிங்ஸ் சிட்னி லாஸ்ட் இன்னிங்ஸ் பத்தினா தேவையில்லாம இறங்கி வந்து அடிச்சு கீப்பர் கேட்ச் அவுட். நீ அவ்வளவு நேரம் பொறுமையா தான் ஆடிட்டு இருக்க. பண்ட் வந்தோடனே அவன் அடிட்டு அடிச்சிட்டு இருக்கான். நீ பொறுமையா நிக்கலாமே, இவரும் இறங்கி போய் அடிக்கிறேன்ட்டு அவுட். இன்னிங்ஸும் லாஸ்ட் பால் பிஃபோர் லஞ்ச் ஆமா, நினைக்கிறேன். லாஸ்ட் பால் ஆமா. போனது இறங்கி காயின் பால்ல இறங்கி. இந்த மேட்சும் இறங்கினா முழுசா இறங்கி பேட்டை விடு. ஆஹ் டபுள் பெயின்ல இறங்கினா அப்புறம் என்னதான் பண்ண முடியும்? ஜெய்ஸ்வால் பேட்டிங் நல்லா ஆடுறான். ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம் பண்ட், ஆமா, பண்ட்டுக்கு அப்புறம் பும்ரா. இப்படி ஆமா. இருந்தா நான் என்ன பண்ண? 2 பாசிட்டிவ் சொல்லலாம் இந்த சீரீஸ்ல. பும்ரா
எக்ஸெப்ஷனலி பெர்ஃபார்ம்டு. ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி. ஆனா இந்த டெஸ்ட்ல வந்து ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணது வந்து வாஷிங்டன் சுந்தரா. என்னதான் கிரீனா இருக்கு அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான் பவுன்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அன்இவன் பவுன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்கிட் ஆகும் கிரீனிஷ் பிட்ச்னால. ஸோ வாஷிங்டன் சுந்தரை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடவே இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஓவர். ஸோ ஒரு மெயின் ஸ்பின்னரை ஒரு ஓவர் தான் ஒரு டெஸ்டே போட்டிருக்கான் அப்படின்னா அது வந்து இதுல ஒரு பவுலர் இன்ஜுரி வேற, நம்ம மெயின் பவுலரே இல்ல, பும்ரா. ஸோ சுந்தரை வச்சு ட்ரை பண்ணலாம். வெப்ஸ்டர், டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்டர், வெப்ஸ்டர் டெபியூட் பேட்ஸ். ஸோ அப்போ வந்து அவன் வந்து குவாலிட்டி ஸ்பின் ஆடி இருப்பானா அப்படின்னு தெரியாது. ஸோ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு ஆளை கொடுத்திருந்தா கோலி கேப்டன் இன்டர்ம் கேப்டனா வந்தாலே வந்து ஆர்சிபில வாஷிங்டன் சுந்தர ஒரு ஓவர் 2 ஓவர் மட்டும் கொடுத்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி என்னன்னா லயானே வந்து இந்த சீரீஸ் ஃபைட்டர் சீரீஸ்ல ரொம்ப கம்மியா ஓவர் போட்டு தானே. சுரேஷ் ரெய்னா மாதிரி ஒரு பவுலர் பேட்டர் 6ல ஆடுறான் அப்படின்னா ஓகே. இவன் மெயின் ஸ்பின்னரு 8வது பேட்டிங் ஆடுறான் அப்படின்னும் போது அவன் பவுலரா தானே ஆடுறான். கிரிட்டிசைஸ் பண்றது என்னன்னா 3 ஆல்ரவுண்டர் மாதிரி எடுத்திருக்கீங்க, 3 பேரும் பவுலிங் போடல, ஜடேஜா, சுந்தர், நிதிஷ் ரெட்டி 3 சீமர் தான் எடுத்திருக்கீங்க, அதுல ஒருத்தருக்கு இன்ஜுரி. அப்போ வந்து செலெக்ஷனே சரியில்லை. ஆல்ரவுண்டரா எடுத்த 3 பேர் தான் பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுறானுங்க, வாஷிங்டன் சுந்தர், ரெட்டி, ஜடேஜா. 91.6 120 அப்புறம் தான் நமக்கு ஒரு 60 ரன் வருது. பேட்ஸ்மேன் ஒழுங்கா ஆடி இருந்தாலே இந்த 3 ஆல்ரவுண்டர் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேனை போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பவுலர் போட்டிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ், அதாவது என்ன டாக்டிக்கலி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா கமிங்ஸ் தான் இப்போதைக்கு. என்ன கரெக்டா ஃபீல்ட் செட் பண்றான், பவுலிங் சேஞ்ச் வருது, வந்து போடுறான், விக்கெட் எடுக்கிறான், வந்து க்ரூஷியல் டைம்ல பேட்டிங் ஆடிடுறான். எதுவுமே மைண்ட்ல வந்து பெருசா அந்த இருக்கிற சூழ்நிலை வந்து மைண்டுக்கு ரொம்ப ஏத்திக்க மாட்டேங்கிறான். ரொம்ப ரொம்ப கூலா இருக்கிறான். அதான் போட்டிருந்தாங்க, நானும் ஸ்டார்ட் பார்த்தேன். 1.5 லட்சம் பேர் இருந்த ஃபைனல்ல வந்து சொன்ன மாதிரி எல்லாரையும் காம் பண்ணா. WTC ஃபைனல் வந்து நம்மள செஞ்சு விட்டான். மேட்ச் நம்ம ஜெயிச்ச உடனே அவன் தான் சொன்னான், இந்த ஒரு வீக்ல ஒரு வாரம் நாங்க பேடா நடந்ததுனால எங்களை ஒன்னும் ஆக போகுது இல்ல, நாங்க தான் நம்பர் 1 டீம், நீங்க பொறுத்து இருந்து பாருங்கன்னா. அதே மாதிரி முடிச்சு விட்டான். 3-1 முடிச்சுட்டான். பேட் கமிங்ஸ் வந்து இப்ப ரிக்கி பாண்டிங் எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி ஸ்டீவாக் மாதிரி சொல்றாங்களோ, பேட் கமிங்ஸ் வந்து மேபி ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி சம்பவம். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பவுலர் கேப்டன் இவ்வளவு நாள் ஆஸ்திரேலியா பார்த்தது எல்லாமே பேட்ஸ்மேன் கேப்டனா தான் இருந்தாங்க. இதுல வந்து ஒரு பவுலர் வந்துட்டு அவன் 17 வயசுலயே டெபியூட் ஆன ஒரு பிளேயரு. ஸோ இன்ஜுரி ஆகி ரொம்ப வருஷம் வெளியே உட்காந்து திரும்பவும் வந்து கேப்டன் எடுத்து எல்லா கப்பும் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ் வின் பண்ணதுல யார் சந்தோஷமா இருக்காங்கன்னா, ரோஹித் ஃபார்ம் அவுட், கோலியும் ஃபார்ம் அவுட், ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. ஸோ எல்லோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்க. ரொம்ப சந்தோஷம் தான். அப்பா எல்லாம் முடிச்சு விட்டான்டா, ஒரே இதுல 3 பேரும் முடிச்சு விட்டோம்டா அப்படின்ட்டு. ஆமா.